அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய முக்கியமான காணொளி டிஆர்பி தொடர்பாக. அதாவது மே 4க்கு அப்புறம், அதாவது தேர்தல் முடிவுகள் வந்த பின்னாடி நமக்கு இந்த மே மாதத்தில் வரக்கூடிய 2 முக்கியமான அறிவிப்புகள் ஆசிரியர் பெருமக்களுக்கு எதுனா காமன் டெட்டு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஓகேங்களா? போன 2025 பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வெளியானது 51 வேக்கண்ட். எக்ஸாமினேஷன் மார்ச் 2026ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த வருடம் கண்டிப்பாக வரலாம். மேலும் பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் சென்ற 2025 கொடுத்த கால்ஃபரில் 51 காலி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டன. தற்போது அது 100க்கு குறையாமல் வரலாம் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 66லிருந்து 100க்குள்ளே நமக்கான அந்த போஸ்டிங்ஸ் அப்படின்றதே மே மாதம் கால்ஃபர் ஆகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஏ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1205 காலி பணியிடங்கள். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து டிசம்பர் மாதம் எக்ஸாமினேஷன் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் மே மாதம் 26க்கு மேலே வரலாம். அப்போ ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் 3 எக்ஸாமினேஷன் ஆசிரியர் பெருமக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த கிடைக்கக்கூடிய நேரத்தை அப்படின்றத நம்ம தெளிவாக பயன்படுத்தணும். அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே கிடைக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மே 20க்கு அப்புறம் உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வரும். வித்தின் அதிலேருந்து ஒரு 60 நாள் டு 70 நாளுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சுருவாங்க. ஓகேங்களா? காமன் டெட்டு மே மாதம் உங்களுக்கு கால்ஃபர் ஆகி மே 18க்கு அப்புறம் உங்களுக்கு கால்ஃபர் ஆக போகுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை எண்டில் தான் அதுக்கான எக்ஸாமினேஷன் நடக்க போகுது காமன் டெட்டுக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காமன் டெட்டுக்கான குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்றது அரசாணையின் மூலமாக மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு. பிடபிள்யூடிக்கு 40%, எஸ்சி எஸ்டிக்கு 60%, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு 75%, ஓசி ஜென்ரலுக்கு 90% அப்படின்னு மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு 150க்கு. ஸோ இதை சரியாக வாய்ப்பை பயன்படுத்தி இந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான நம்ம அந்த தேர்வு எழுதி அந்த பணி நியமன தேர்வையும் நம்ம எதிர்கொள்ளணும். ஸோ இந்த 2026 பொறுத்தளவு அனைத்து எக்ஸாமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட் ஒவ்வொரு மாதத்தில் உங்களுக்கு வரிசையாக வரப்போகுது. இதற்கான சிலபஸ் மற்றும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சைக்காலஜி கொஸ்டின்ஸ் போன்றவை நம்மளோட சேனல்லையும் கொடுத்துருக்கோம். யூடியூப்பில் ஏகப்பட்ட சேனல்ஸோட வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற எந்த ஒரு அலட்சியமோ அசால்ட்டோ இருக்க வேணாம். ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த பின்னாடி படிக்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் அந்த நேரம் நம்ம முன்கூட்டியே படிச்சிருந்தோன்னா அந்த எக்ஸாமினேஷன் கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த பின்னாடி நம்ம ரிவிஷன் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு யூனிட்டை ஒரு 10 தடவை படிக்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு மேலோட்டமாக படிப்போம், அதுக்கடுத்து ரொம்ப ஆழமாக படிக்கும்போது அதனால் டெப்த்தான கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் அந்த கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். எப்போயுமே காமன் டெட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இதில் காமன் டெட்டுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் 1 ஓரளவு ஈஸியாக தான் கேட்பாங்க. பேப்பர் 2 தான் மாடரேட் லெவல் கேட்பாங்க. ஸோ இங்கே கடினம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 90% எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேப்பர் 2க்கு மட்டும்தான். அறிவியல் மற்றும் கணிதம், சோசியல் சயின்ஸு இந்த 2 பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் சைக்காலஜி கொஸ்டின்ஸாவது மினிமம் நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா வித்தின் ஒரு 20 டேஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது ஆஃப்டர் தி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பின்னாடி நம்ம சைக்காலஜி படிச்சுக்கலாம், சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம் அப்படின்னா உங்களால் அது முடியாத காரியம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட சேனல்லே வேர்ஸ் டு ஸ்டடி போட்டிருக்கோம். பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து புக் பேக் கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக படித்தாலே உங்களுக்கான அந்த கான்செப்ட்டுக்கான மதிப்பெண் அப்படின்றது கிடைக்கும். சயின்ஸை பொறுத்தளவு 9th and 10th இதை மட்டும் நீங்கள் ஓரளவு படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எளிமையான மார்க் கிடைக்கும். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த வருடம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்திங்கன்னா 4000 வேக்கன்சிக்கான அந்த கால்ஃபர் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க 2025. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை 2708 2708 காலி பணியிடத்திற்கான அந்த தேர்வுகள் நடத்தப்பட்டு இந்த மே 10க்கு அப்புறம் இதற்கான தேர்வு முடிவுகள் அறிவிக்க போகிறாங்க.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1:3 அடிப்படையில் நேர்காணலுக்கு கூப்பிட போகிறாங்க. மொத்தம் வந்து அந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியருக்கான காலி பணியிடத்திற்கான மொத்த மதிப்பெண் அப்படின்றது 230. 230 வந்து 200 வந்து டிஸ்கிரிப்ட் டைப்புக்கும், 15 வந்து பணி அனுபவத்துக்கும், மீதி இருக்க 15 மதிப்பெண் நேர்காணலுக்கும் கொடுக்குறாங்க. இந்த நேர்காணலில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 அல்லது 9 மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கினா தான் நம்ம நினைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை நம்ம வாங்க முடியும். அடுத்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் PGDRP எக்ஸாமினேஷன். இந்த மாதம் ஆகஸ்ட்டில், இந்த வருஷம் போன வருஷம் வந்து ஆகஸ்ட்டில் வந்தது. ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நவம்பரில் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. 1915 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த 1915 காலி பணியிடங்கள் 2026 செகண்ட் லிஸ்ட் அண்ட் தேர்ட் லிஸ்ட் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இன்னொரு லிஸ்ட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டு 2 வர வாய்ப்பு இருக்குது இந்த PGDRP எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு. ஏன் அப்படின்னா தேர்தலின் போது பல போட்டியாளர்கள் PGDRPயை கிளியர் பண்ண மாணவர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் போன ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சுருக்காங்க போஸ்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. ஸோ தற்போது புதிதாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக அதற்கான ஒரு பணி நியமன ஆணையை கொடுக்கும்போது கண்டிப்பாக இதுக்கான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி.